நீங்க டெய்லி தலைக்கு குளிக்கிறீங்களா? யாரு குளிக்கணும், யாரு கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் வெளியே சென்று வந்தாலே வாகன புகை, தூசு என்ற தலை முழுவதும் அழுக்காகி விடுகிறது. இதனால் சிலர் தினமும் தலைக்கு குளிக்கிறார்கள். ஆனால் சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களோ தலைக்கு குளிப்பதையே தள்ளி போடுகிறார்கள். உண்மையில் நோயின் வலையில் விழாமல் இருக்க யார் எப்போது எப்படி தலைக்கு குளிக்க வேண்டும்? வாருங்கள் பார்ப்போம். யாரெல்லாம் தினமும் குளிக்கலாம்? சிலருக்கு தலையில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கும். இதனால் ஒரு நாள் குளிக்காவிட்டாலும் தலை பிசுபிசுப்பாக ஆகிவிடும். இவர்கள் தினமும் குளிக்கலாம். அதேபோல தலையில் அரிப்பர் அல்லது பொடுகு தொல்லை அதிகமாக இருப்பவர்களும் தினமும் தலைக்கு அலசும்போது அந்த பகுதியில் அழுக்குகள் சேராமல் தடுத்து பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கலாம். ஜிம்முக்கு செல்பவர்கள், ஓயாமல் வியர்க்கும் உடம்பு கொண்டவர்கள் போன்றோர் வியர்வை தலையில் தேங்காமல் இருக்க தினமும் குளிப்பதே நல்லது. யாரெல்லாம் தினமும் குளிப்பதை தவிர்க்க வேண்டும்? சிலருடைய முடி இயற்கையாகவே மிகவும் வறண்டு போயிருக்கும். இன்னும் சிலருக்கு தொட்டாலே கயிறு போல கடினமான முடி அமைப்பு இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தினமும் ஷாம்பு போட்டு தலைக்கு குளித்தால் தலையில் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச இயற்கை எண்ணெய் பசையும் போய்விடும். இதனால் முடி இன்னும் அதிகமாக வறண்டு உடைய ஆரம்பித்துவிடும். இவர்கள் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறை குளிப்பதே சரியானது. குளிக்கும்போது செய்யும் தவறுகள். நான் வாரத்துக்கு ஒரு தடவைதான் குளிப்பேன் என்று சிலர் பெருமையாக சொல்வார்கள். அதுவும் ஒரு தவறான பழக்கம்தான். ஒரு வாரம் முழுக்க தலையில் சேரும் அழுக்கு, தூசு, வியர்வை எல்லாமே வேர்க்கால்களில் தங்கி பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அதேபோல தலைக்கு குளிக்கும்போது ஷாம்புவை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் தவறு, பயன்படுத்தாமலே இருப்பதும் தவறு. சிலர், நான் ஷாம்புவே போட மாட்டேன், வெறும் தண்ணீர்தான் ஊற்றுவேன் என்பார்கள். இதனால் தலையில் உள்ள பிசுக்கு மற்றும் அழுக்குகள் கொஞ்சம் கூட போகாது. அவை அங்கேயே தேங்கி முடி உதிர்வுக்கு வழிவகுக்கும். தலைக்கு குளிக்கும்போது மிதமான அளவில் ஷாம்பு எடுத்து அதை நன்றாக தேய்த்து, அதைவிட முக்கியமாக முடி மற்றும் வேர்க்கால்களில் ஷாம்பு துளியும் மிஞ்சாத அளவுக்கு நன்றாக தண்ணீரில் அலச வேண்டும். முடிந்தவரை அதிக ரசாயனங்கள் இல்லாத ஷாம்புவாக பயன்படுத்துவது நல்லது. குளிப்பது உடலை சுத்தம் செய்யும் ஒரு செயல் மட்டுமல்ல, அது மனதை ஆசுவாசப்படுத்தும் ஒரு தியானம் போன்றது. தலைக்கு குளிக்கும்போது டென்ஷன், மன அழுத்தம் போன்ற கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ரிலாக்ஸாக குளியுங்கள். உங்கள் முடியின் தன்மை என்ன என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப உங்கள் குளியல் முறையை அமைத்துக் கொண்டால் முடியின் ஆரோக்கியமும் மேம்படும், நோய் தொல்லைகளும் நெருங்காது.